ஏப்ரல் 1, 2026 முதல் இந்தியாவில் அமலுக்கு வரும் புதிய தொழிலாளர் சட்ட மாற்றங்கள் குறித்து இந்த ஆடியோ விளக்குகிறது. தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் வேலையை விட்டு விலகும்போது அவர்களுக்கான நிலுவைத் தொகை செட்டில்மெண்ட் கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தொழிலாளர் சட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் ஆடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இறுதி செட்டில்மெண்ட் செய்வதற்கான காலக்கெடு குறித்த புதிய விதிகள் பின்வருமாறு. 2 நாள் காலக்கெடு. ஒரு ஊழியர் வேலையை விட்டு விலகிய 2 வேலை நாட்களுக்குள் ஒர்க்கிங் டேஸ் அவருக்கான சம்பள பாக்கி, அலவன்ஸ்கள் மற்றும் போனஸ் உள்ளிட்ட அனைத்து பணத்தையும் நிறுவனம் வழங்கிவிட வேண்டும். பொருந்தும் முறை. ஊழியர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்தாலும் அல்லது நிறுவனம் அவரை வேலையை விட்டு நீக்கினாலும் இந்த விதி பொருந்தும். முந்தைய நிலை. இதற்கு முன்பு இதற்கென கால வரம்பு எதுவும் கிடையாது. இதனால் நிறுவனங்கள் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை பணத்தை தராமல் தாமதப்படுத்தி வந்தன. சம்பளக் கட்டமைப்பில் மாற்றம். ஏப்ரல் மாதம் முதல் சம்பளக் கட்டமைப்பிலும் சல்லரி ஸ்ட்ரக்சர் சில மாற்றங்கள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான தாக்கம். இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களை ஆடியோ பின்வருமாறு விவரிக்கிறது. தரப்பினர் தாக்கம். ஊழியர்கள் தங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்காக மாதக் கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள் 2 நாட்களுக்குள் அனைத்து கணக்குகளையும் முடித்து பணத்தை செட்டில் செய்ய வேண்டியது நிறுவனங்களுக்கு ஒரு சவாலான காரியமாக இருக்கும்.